அப்பம் பச்சை கேட்கல, இவன் ஒரு உதவாகற, இந்த உதவாகரை நம்பி வந்த அவன் ஒரு உதவாகற, இந்த ரெண்டு உதவாகரை ஒன்னா சேர்ந்து உருப்படாம தான் போகும். நம்ம எத்தனையோ இடத்துல அவமானப்படும் போதும் அசிங்கப்படும் போதும் சில பாட்டை மனசுல நினைச்சுக்கிட்டு நம்ம கெத்தா நடப்போம். இந்த மாதிரியும் நம்ம வாழ்க்கை மாறிடாதான். ஏகப்பட்ட மோட்டிவேஷன்ஸ் படம் தமிழ்ல இருக்கு. இதோட வரப்பு தமிழ் சினிமால ரொம்ப கம்மி தான். ஆடிக்கு ஒரு தாட்டி, அமாவாசைக்கு ஒரு தாட்டி தான் வரும். ஆனா அந்த படங்கள் நம்ம லைஃப்ல மிகப்பெரிய இம்பாக்டா ஏற்படுத்தும். அப்படி நம்ம தமிழ் சினிமால என்னென்ன மோட்டிவேஷன் மூவிஸ் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு மினிமா தேட்டர் யூடியூப் சேனல். நம்ம முதல்ல பார்க்க போற படம் நம்ம தலைவர் நடிச்ச அண்ணாமலை. இந்த மோட்டிவேஷன் மூவிஸ்க்குலாம் ஒரு டிக்ஷனரினே சொல்லலாம். இந்த படத்தை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு வரக்கூடிய எல்லா மோட்டிவேஷன் படமும் வரும். நம்ம தலைவரோட வீட்டை இடிச்சிடுவாங்க, கூட இருந்த ஃப்ரெண்டை ஏமாத்திடுவாங்க. இப்படி எல்லாருமே தான் கனெக்ட் பண்ற மாதிரி கதை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் தலைவர் வந்து எப்படி முன்னேறாரு, அதுவும் இந்த ஒரே பாட்டுல எப்படி முன்னேறாருன்னா கதை. இங்க எத்தனையோ பேர் இந்த பாட்டை போட்டு நம்மளும் வாழ்க்கையில முன்னேறிடுவோம்ட்டு இன்னைய வரைக்கும் உழைச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட பியூட்டி, ஒரு பால்காரரு எப்படி பணக்காரர் ஆகுறாரு, அவர் ஏதோ கிரானைட் பிசினஸ் பழையப்பா படத்துல வர மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணா பரவாயில்ல, ஒரு பால்காரரு எப்படி பணக்காரர் ஆகுறதா கதை. அதனால ஒரு சின்னதுல இருந்தும் பெருசாகலாம் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் இந்த படம். இந்த படம் இல்லாம இந்த லிஸ்ட்டை நான் சொன்னா என்ன எல்லாரும் வெட்ட வருவீங்கன்னு தெரியும். அதுதான் சூரிய வம்சம். மோட்டிவேஷன் சாங்னாலே நமக்கு இந்த பாட்டு மட்டும்தான் நாம வரும் ஃபர்ஸ்ட். நம்ம லைஃப்லயும் தேவானி வரமாட்டாங்களா, நம்ம லைஃப்லயும் உயர்த்த மாட்டாங்கன்னு இங்க காத்திருக்கிற ஏராளமான இளைஞர்கள்ல நானும் ஒருத்தவன். வீட்டுக்கு அடங்காதவன், ஊருக்கு உருப்படாதவன், இப்படி ஹீரோ கேரக்டரைசேஷன் பண்ணி அவருக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தா, அவருக்கு ஒரு பக்கபலமா இருந்தா வானளவும் சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் மிகப்பெரிய எக்ஸாம்பிள். இந்த படத்துல வர ஒவ்வொரு சீனுமே ஒவ்வொரு டெம்ப்ளேட். எத்தனையோ பேர் இந்த பாட்டு மாதிரி நம்ம வாழ்க்கை அமையாதா, ஒரே பாட்டுல பணக்காரன் ஆக மாட்டோமான்னு எத்தனையோ பேர் இங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில சூரிய வம்சம் என்னைக்குமே ஒரு கல்ட் கிளாசிக் தான். இன்னைக்கும் டிவில போட்டா ஹையஸ்ட் டிஆர்பி வாங்கி நிக்குது. இந்த படம் எத்தனையோ பேர் லைஃபை மாத்திருக்கு, மிகப்பெரிய மோட்டிவேஷன் கொடுத்துருக்கு. நம்ம சொன்னதெல்லாம் 90ஸ்ல வந்தோம். இப்போ வரப்போட படங்கள் வந்து இப்போ புதுசா நியூவா வந்து அதுல முக்கியமான படம் சூரரை போட்டு. இனி ஜெயிக்கிறதும் தோக்கறதும் உங்க கையில இருக்கு. எத்தனையோ பேர் நீங்க நானும் தொழில் ஆரம்பிக்க போறேன், எத்தனையோ பேர் நான் கடை போட போறேன், எத்தனையோ பேர் நான் பஸ் வாங்க போறேன் சுத்திட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் மிகப்பெரிய மோட்டிவேஷன் தர படம் தான் சூரரை போட்டு. மிடில் கிளாஸ்ல பிறந்த ஒருத்தவர் ஒரு ஃபிளைட்டுக்கு ஓனர் ஆகுறாரு. அந்த ஃபிளைட்டு வாங்கி எப்படி விடுறாரு, அதுக்கு எவ்வளவு தடைகள் வருது, அந்த தடைகள்லாம் மீறி எப்படி வந்து வாங்கிறாரு அப்படின்ட்டு மிக உணர்ச்சி மிக்க சொல்லப்பட்டிருக்கும் இந்த சூரரை போட்டு. நான் ஜெயிச்சிட்ட மாறான்னு சூரிய அழுவும் போது இங்க படம் பார்த்த எல்லாருக்கும் கண்ணில் தண்ணி வந்துச்சு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய இம்பாக்ட்ஃபுல்லான படம் இது. முக்கியமா இதுக்கு ஜிவி பிரகாஷ் போட்ட மியூசிக், கையிலே ஆகாசம் பாட்டுனா ரொம்ப மனசு டச் பண்ற மாதிரி இருந்தது. இதுவும் தமிழ்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மோட்டிவேஷன் மூவி. அடுத்து நம்ம பார்க்க போற படம் டிராகன். என்னடா டிராகனை தூக்கி மோட்டிவேஷன் மூவியா வச்சிட்டா அப்படின்னு கேக்குறீங்க. எனக்கு புரியுது எதனால டிராகன் நான் இந்த லிஸ்ட்ல வச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த படத்துல வந்த கான்செப்ட் வந்து தப்பா இருக்கலாம், ஆனா அந்த கான்செப்ட்ல ஒரு சின்ன மோட்டிவேஷன் இருக்கு. இது பர்சனலா நான் உணர்ந்து பண்ணேன். அதாவது ஹீரோ காலேஜே முடிக்காம ஃபேக் சர்டிபிகேட் வாங்கி ஃபேக் இன்டர்வியூ அட்டன் பண்ணி போயிடுவாரு. ஆனா அங்க போயிட்டு தான் வேலையை கத்துக்கணும், இல்லைன்னா துரத்தி விட்டுவாங்கன்னு பயத்திலேயே வேலையை ராப்பாகலமா உட்காந்து கத்துப்பாரு. இது எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் இருந்துச்சு. ஓகே, நமக்கு ஒண்ணுமே தெரியாம நிறைய பேர் இங்க படிச்சுட்டு வந்துமே ஒண்ணுமே தெரியாம மாதிரி தான் இருப்பாங்க. அதனால நம்ம சின்சியரா வந்து ஒர்க்கு கத்துக்கணும்னு நினைச்சு டவுட்டு கேட்டு இந்த மாதிரி பண்ணா எவ்வளவு பெரிய வேலை கத்துக்கலாம் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் தரும். இது நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பா தந்திருக்கும் இந்த பாட்டு. அந்த டிராகன் ஒரு பாட்டு வரும்ல, அதுல வந்து 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் அதெல்லாம் நடக்காத லைஃப்ல இருந்தாலும் அந்த பாட்டு சின்னதா மோட்டிவேஷன் ஆகும் கண்டிப்பா. அதனால இந்த படத்தை நான் இந்த லிஸ்ட்ல வச்சிருக்கேன். நான் சொல்ல போற ஒரு ஹாலிவுட் படம் தான். இந்த படத்தை சொல்லாம இந்த லிஸ்ட் ஓயாது. அதுதான் பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ். பார்த்துட்டு அழுவாதவங்க ஒருத்தவன் காட்டிட்டா அவனுக்கு ₹1,00,00,000 தரலாம். அந்த அளவுக்கு பேக்ஃபுல்லா இருக்கும். அதாவது டைவர்ஸ் பண்ண மனைவி அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, ஒரே ஒரு குழந்தை, ஆனா இது வரைக்கும் வேலை இல்லை. ஒரு கம்பெனில 6 மாசம் இன்டர்ன்ஷிப் சேர்ந்து வேலை கிடைச்சிடான்னு இருந்துட்டு கிளைமேக்ஸ்ல அவர் வேலை கிடைச்சதும் அழுதுகிட்டு வெளியே வருவார் பாருங்க. அது வேலை கிடைக்காத ஒவ்வொரு இளைஞருக்கும் அந்த சீனை பார்த்தா அழுவ.
ஏற்படும். நம்ம லைஃப்ல என்னைக்கெல்லாம் லோவா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணா இந்த படங்கள்லாம் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு மோட்டிவேஷன் வரும். அந்த வகையில இது ஒரு இதான் பெஸ்ட் மோட்டிவேஷன் படம் அப்படின்னு இருக்கலாம். இதுல நிறைய படம் நான் விட்டு போயிருக்கலாம். என்னென்ன படம் உங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட லைஃப்ல என்னோட முதல் லெசன் அது. யாருக்குமே அவங்க மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னா, நம்மளை நம்பலை அப்படின்னா அடுத்தவங்க நம்மளை நம்பவே மாட்டாங்க.